பழைய ஏற்பாட்டு கதைகள். சாமுவேல். எப்ராயிம் மலை நாட்டிலேயே எல்கானா என்ற ஒருவர் இருந்தார். அவருக்கு அன்னா, பெனின்னா என்ற 2 மனைவியர் இருந்தனர். அவர்களில் அன்னாவுக்கோ குழந்தைகள் இல்லை. அவர் அதனால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தார். எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் படைகளின் ஆண்டவரை வழிபடவும் அவருக்கு பலி செலுத்தவும் தம் நகரிலிருந்து சென்று வருவார். ஒருமுறை அப்படி சென்றபோது அன்னா மனம் கசிந்து அழுது புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடினார். ஆண்டவரே, நீர் எனக்கொரு ஆண் குழந்தையை தருவீரானால் அவனை அவனது வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராகிய உமக்கு ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர் இவ்வாறு ஆண்டவர் திருமுன் தொடர்ந்து மன்றாடி கொண்டிருந்த போது அங்கு ஆண்டவருக்கு ஊழியம் செய்து வந்த ஏலி அவருடைய வாயை கவனித்தார். அன்னா தம் உள்ளத்தினுள் பேசிக் கொண்டிருந்தார். ஏலி அவரை ஒரு குடிகாரி என்று கருதி அவரை நோக்கி, நீ எவ்வளவு காலம் ஒரு குடிகாரியாயிருப்பாய்? மது அருந்துவதை நிறுத்து என்றார். அதற்கு அன்னா, நான் உள்ளம் நொந்த ஒரு பெண். நான் மது அருந்தவில்லை. ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன் என்றார். உடனே ஏலி, இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த உனது வேண்டுகோளை கேட்டருள்வார் என்றார். அப்பொழுது அன்னா, உன் அடியாள் உன் கண்முன் அருள் பெறுவாளாக என்று கூறி சென்றார். இதன் பின் அவர் முகம் வாடியிருக்கவில்லை. அப்படியே அன்னா கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அவர் அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் பால்குடி மறந்ததும் அவர் அவனை சீலோவில் உள்ள ஆண்டவரின் இல்லத்தில் ஏலிக்கு முன்பாக கொண்டு வந்து, நான் இவனை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறேன். இவன் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கப்பட்டவன் என்றார். பின்பு சாமுவேலின் தாய் ஆண்டுதோறும் தம் கணவரோடு ஆண்டு பலி செலுத்த சீலோவுக்கு சென்றபோது அவனுக்காக ஒரு சிற்றாடையை தைத்து கொண்டு வந்து அவனிடம் கொடுப்பார். ஒரு நாள் சாமுவேல் கடவுளின் பேழை வைக்கப்பட்டிருந்த ஆண்டவரின் இல்லத்தில் படுத்திருந்தார். ஏலியும் அங்கு படுத்திருந்தார். அப்போது ஆண்டவர் சாமுவேல் என்று அவனை அழைத்தார். அதற்கு அவன் ஏலியிடம் ஓடி, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை, திரும்பி சென்று படுத்துக்கொள் என்றார். அவனும் சென்று படுத்து கொண்டான். ஆண்டவர் மீண்டும் சாமுவேல் என்று அழைக்க அவன் ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அதற்கு அவர், நான் அழைக்கவில்லை மகனே, சென்று படுத்துக்கொள் என்றார். சாமுவேல் ஆண்டவரை இன்னும் அறியவில்லை. அவனுக்கு ஆண்டவரின் வார்த்தை இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. 3ஆம் முறையாக ஆண்டவர் சாமுவேல் என்று அழைத்தார். அவன் எழுந்து ஏலியிடம் சென்று, இதோ அடியேன், என்னை அழைத்தீர்களா என்று கேட்டான். அப்பொழுது சிறுவனை ஆண்டவர்தாம் அழைத்தார் என்று ஏலி தெரிந்து கொண்டார். பின்பு ஏலி சாமுவேலை நோக்கி, நீ சென்று படுத்துக்கொள். உன்னை அவர் மீண்டும் அழைத்தால் ஆண்டவரே பேசும். அடியேன் கேட்கிறேன் என்று பதில் சொல் என்றார். சாமுவேலும் தம் இடத்திற்கு சென்று படுத்து கொண்டான். மீண்டும் ஆண்டவர் வந்து நின்று, சாமுவேல், சாமுவேல் என்று முன்பு போல் அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று மறுமொழி கூறினார். அப்பொழுது ஆண்டவர் ஏலியின் 2 புதல்வர்கள் கீழ்த்தரமாக நடந்து கொண்டதை அறிந்திருந்தும் ஏலி தடுக்காத குற்றத்திற்கு
அவனது வீட்டிற்கு நீங்காத தண்டனை தீர்ப்பு வழங்குவேன் என்று அறிவித்தேன். ஆகவே ஏலி வீட்டின் குற்றத்திற்கு கழுவாய் செய்யப்பட முடியாது என்று நான் ஏலி வீட்டிற்கு ஆணையிட்டு கூறியுள்ளேன் என்றார். சாமுவேல் காலை வரை படுத்திருந்தான். விடிந்தபோது ஏலி சாமுவேலை என் மகனே என்று கூப்பிட்டு, ஆண்டவர் உன்னிடம் சொன்ன வார்த்தை என்ன? தயவு செய்து என்னிடம் மறைக்காதே என்றார். சாமுவேல் அவருக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொன்னான். அதற்கு ஏலி, அவர் ஆண்டவர்தாம், அவரது பார்வையில் எது நல்லதோ அதை அவர் செய்யட்டும் என்றார். சாமுவேல் வளர்ந்தான். ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கை பெற்று அதை இஸ்ரேலர் அனைவருக்கும் எடுத்துரைத்தார். சாமுவேல் ஆண்டவரின் இறைவாக்கினராக நியமிக்கப்பட்டார்.